ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாக்குத்தத்தமே ஜெயிக்கிறது. ஜெயம், ஜெயிக்கப்படுவேன், ஜெயத்தை நான் உனக்கு பரிசளிப்பேன், நானே ஜெய கிறிஸ்துவாக வெளிப்பட்டேன் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற நிந்தை, போராட்டங்கள் பல ஆண்டுகளாக சிலருக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும். சோர்ந்து போயிருப்பார்கள், பலவீனப்பட்டிருப்பார்கள். எப்பொழுது எனக்கு இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு இருப்பார்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய அம்மாவுடைய சகோதரி சித்தி அவர்கள் ஒரு கொடிய பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் தான் நல்ல ஜெபிக்கிற குடும்பம், அந்த ஆனால் இவர்களுக்கு ஒரு கொடிய பிசாசின் பிடி. அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. அதற்கு முந்தி வரை நன்றாக பேசுவார்கள், நன்றாக எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செய்வார்கள். ஆனால் அந்த ஆவி, அந்த பிசாசின் கிரியைகள் வந்து விட்டால் போதும், அவரை அடக்க ஒருவராலும் கூடாது. இந்த காரியத்தின் நிமித்தம் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அவர்களுக்கு திருமணம் ஆகவில்லை, இன்னொரு சித்தி வீட்டில் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் இதன் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்களுக்கும் போவார்கள், ஜெபிப்பார்கள், வருவார்கள். ஆனால் இந்த பொல்லாத ஆவியின் இடத்திலிருந்து மாத்திரம் விடுதலை இல்லை. பல நாட்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறார். அப்படியானால் அவர்கள் ஜெபமெல்லாம், நாங்கள் எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும், இன்னொரு சித்தி அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படணும், இவங்களெல்லாம் விட்டுறாதீங்க ஆண்டவர்னு சொல்லி உபவாசித்து கண்ணீர் விடுத்து ஜெபித்தவர்கள். ஆனால் அந்த ஆவி வந்து விட்டால் மாத்திரம் அவர்களை யாருமே கண்ட்ரோல் செய்ய முடியாது. ஒரு சமயமெல்லாம் அவர்களை காரில் அழைத்து செல்கிறார்கள். வால்பாறையில் கார் மேட்டில் ஏறுகிறது, ரொம்ப மேடா இருக்கும் மலைப்பகுதியில். அதில் அந்த கார் ஏறுகிறது. இவர்கள் காரை திறந்து இறங்கி விட்டு காருக்கு முன்பாக அப்படி வேகத்தில் ஓடி இருக்கிறார்கள். கார் துரத்தி போய் பிடிக்க முடியல, அந்த வேகத்தில் அவங்க ஓடி இருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா அப்படி. இந்த போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. பல ஊழியர்கள் ஜெபித்து பார்த்தார்கள், பல ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அதை அனுமதித்திருந்தார். அது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதித்திருந்தார். ஏன் என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. அந்த பட்டணத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், நிறைய பேர் ஆண்டவருக்குள் வந்தார்கள், நிறைய பேரை அவர்கள் மூலமாக ஆண்டவர் வெள்ளத்துக்கு. ஆனால் இந்த ஸ்பிரிட் வந்து விட்டால், இந்த ஆவி வந்து விட்டால் அவர்களை கண்ட்ரோல் செய்வது கடினம். 1994 வருஷம் ஒரு நாள், அந்த வருஷம் ஆரம்பித்த பொழுது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தில், இந்த வருடத்தில் உனக்கு விடுதலை, இந்த நாட்களில் உனக்கு விடுதலை, அந்த ஆவிகள் இனி உன்னை தொந்தரவு செய்யாது. பெரிய சந்தோஷம். ஆண்டவர் வாக்கு பண்ண அதே போல அந்த மாதத்தில் அந்த ஆவிகள், அந்த பொல்லாத கிரியைகள் விலகினது.
அதற்கு பின்பு அது வரவே இல்லை. அவர்களுக்கு பலத்த பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்னாங்க, என்ன உங்க முகம் இவ்வளவு அழகா இருக்கு, இப்படி இருக்கு, அப்படிலாம் பேசினாங்க. ஆனா அவங்க ஒரு வைராக்கியம் ஆண்டவருக்காக அந்த வைராக்கியம் இருந்தது. அந்த வைராக்கிய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், அங்கீகரித்தார். அதனால ஒரு பெரிய விடுதலையை தந்தார். அதற்கு பின்பு சில மாதங்கள் அவர்கள் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து கிறிஸ்துவுக்குள் தன்னை அர்ப்பணித்து அவர்கள் தேவனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். சில மாதங்கள் அவருடைய ஊழியங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாய் இருந்தது என்று அவரை குறித்து பலர் சாட்சி கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் மரிக்கும் வரை, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் வரை ஒருவரும் ரட்சிக்கப்படலை எங்க குடும்பத்துல. மற்றபடி அந்த பட்டணத்துல நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பின்பு கர்த்தர் எங்கள் குடும்பங்களை அசைக்க ஆரம்பித்தார். எங்கள் குடும்பங்கள் எல்லாம் ஒருவர் விடாமல் எங்க அம்மாவுடைய வகையாரில், எங்க அம்மாவுடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு, அவருடைய தங்கை, எல்லா தங்கைகளும் குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு சபையில் அவர்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் செய்தார். அந்த ஜெபம், குடும்பங்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கூட ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் கட்டப்பட்டு இதிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காகத்தான் இன்றைக்கு இந்த செய்தி. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். அவர் சீக்கிரத்தில் அதை செய்வார். நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். ஜெயத்தை கர்த்தர் தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்தில் அடிமையாய் கிடந்தார்கள். அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்களை விடுவிக்க ஒருவரும் இல்லாதிருந்தது. மோசே என்கிற நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அந்த மோசே என்ன ஆனான் என்று தெரியாது. ஊரை விட்டு ஓடினவன் அவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் மோசே வனாந்தரத்தில் கர்த்தர் சந்தித்து, அந்த வனாந்தரத்திலிருந்து மோசேயை அழைத்து அதிகாரப்படுத்தி எகிப்துக்கு அனுப்பினார். ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். செங்கடல் வழிவிட்டது. யோர்தான் பிளந்து நின்றது ஜனங்கள் போவதற்கு. இதுதான் கர்த்தருடைய சமாதானத்தின் தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் கூட அந்த சமாதானத்தின் தேவன் தடைகளை கர்த்தர் உடைத்தெறிந்து நீக்கி போட்டு இந்த நாட்களில் உங்களுக்கு அந்த ஆசீர்வாத நன்மைகளை வழங்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். இதுவரை உங்களை அடிமைப்படுத்தின, இதுவரை உங்களை மேற்கொண்ட, இதுவரை உங்களை பிடித்து வைத்திருந்த, இதுவரை உங்களை தாக்கி வைத்திருந்த, இதுவரை உங்களை எதிலே முன்னேற விடக்கூடாதபடி உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த அந்த அடிமைத்தனத்தின் வல்லமைகள், நுகங்கள் இன்றைக்கு கர்த்தர் முறியடித்து, சங்கிலிகள் அறுக்கப்பட்டு, நீங்கள் விடுவிக்கப்பட்டு, சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி அந்த அடிமைப்படுத்துகிற சாத்தனுடைய உங்கள் கால்கள் நசுக்கி போடும்படி, அவன் உங்களை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தர் ஒரு ஜெயத்தை கட்டளையிட அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்பது மாத்திரம் நிச்சயம். இந்த காலவேளை தேவனுடைய மகிமையான பிரசன்னம் உங்கள் நடுவில் இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் விடுவித்து உங்கள் முகத்தை மகிழ்ச்சியினால், களிப்பினால், இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள். தாவீதும் கர்த்தரை பாடி துதித்தார். மோசேயும் மீரியாமும் ஆரோனும் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தினார்கள். நீங்களும் இந்த நாட்களில் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்த போகிறீர்கள். பிராக்காவில எப்படி கர்த்தரை துதித்தார்களோ, எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களோ, சத்துரு தோற்கடிக்கப்பட்டு போனானோ, அதே போல கர்த்தர் ஜெயத்தை தரப்போகிறார். இந்த ஜெயத்தை பெற்று அனுபவிக்க போகிறீர்கள்.
ஆண்டவரை துதித்துக் கொண்டே மகிமைப்படுத்துங்கள். ஆமென்.